ஓசூர் அருகே அச்செட்டிப்பள்ளியில் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட அச்செட்டிப்பள்ளி கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பான அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, ஒன்றிய செயலாளர் ஹரிஷ் ரெட்டி, பகுதி செயலாளர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சந்திரசேகர், ஸ்ரீராம், சுமன், லோகேஷ், முரளி, தஸ்தகிரி உள்ளிட்டோர் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தெரிவிக்கையில், தமிழகத்தில் எதிர்வரும் 2026இல் அதிமுகவில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். திமுக ஆட்சி வந்தால் உங்களுக்கும் பேருந்தில் இலவசம், மகளிருக்கு இருசக்கர வாகனம், தாலிக்கு தங்கம், குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் செலுத்தப்படும், குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 செலுத்தப்படும். சொன்னதை நாங்கள் செய்வோம் எனவும் மக்களிடம் எடுத்துரைத்தார். திமுக ஆட்சி 500க்கும் மேற்பட்ட சலுகைகள் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் எதுவும் செய்யவில்லை. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இரும்பு கோட்டையாக தமிழகத்தை ஆழ்ந்தார். சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் செய்தார். அதேபோன்றுதான் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் எனவும் மக்களிடம் எடுத்துரைத்தார். அப்போது சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர்.